மக்கள் அதிகார கழகம், மதுரை மேற்கு மாவட்டம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களின் ஜனநாயக சக்திகளே, 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் ஒரு சமுதாய புரட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக மாநில அமைப்பு கமிட்டி எஸ்ஓசிங்கிற மாநில அமைப்பில் நக்சல் பார்ட்டியினுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக திகழ்ந்த எமது தோழர் சம்பத் என்ற குமார் அவர்கள் 17/11/2025 அன்று காலமானார். அவருடைய நினைவு கூட்டங்களை தமிழகம் முழுவதும் ஒரு வாரத்திற்கு துக்க நாளாக அனுசரித்து நடத்துவதற்கு மக்கள் அதிகார கழகத்திலிருந்து முடிவு செய்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இங்கே துக்க நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தோழரை பற்றி முழுமையான வரலாறை தெரிந்து கொள்வது ஒரு ஜனநாயக சக்திகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு முன்னோடியான தோழர் என்ற அடிப்படையில் அதை தெரிந்து கொள்வதற்கு அதை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறை மாஅக சார்பாக வினவு என்ற இணையதளத்தில் போட்டிருக்கிறார்கள். அதை தோழர் படிப்பதை நீங்கள் கேட்டுக்கொள்வது மூலமாக அவர்களுடைய சிறந்த அம்சங்களை புரிந்து கொள்ள முடியும். நக்சல்பாரி புரட்சியாளர் தோழர் சம்பத் அவர்களுக்கு சிவப்பஞ்சலி. அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, உழைக்கும் மக்களே, எமது அமைப்பான மாநில அமைப்பு கமிட்டி இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிய லெனினிய தலைமை குழு உறுப்பினர், புரட்சி புயல் சித்தாந்த இதழின் ஆசிரியர் மற்றும் புதிய ஜனநாயகம் இதழின் முன்னாள் ஆசிரியருமான நக்சல்பாரி புரட்சியாளர் தோழர் சம்பத் என்கிற குமார் வயது 70 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காத நிலையில் 17/11/2025 மதியம் 2:15 மணிக்கு சென்னையில் உயிரிழந்தார். நீண்ட காலமாக அவருக்கு இருந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தின் காரணமாக அவரது சுவாச குழாயும் இரத்த நாளங்களும் பலவீனமடைந்து விட்டன. இவற்றை சீர் செய்யும் சிகிச்சைகளின் போதுதான் ஏற்கனவே அவரது உணவு குழாயில் புற்றுநோய் கட்டிகள் உருவாகி அவை தீவிர நிலையை அடைந்திருந்ததையும் அவை வேகமாக உள்ளுக்குள் பரவி வருவதையும் அறிய முடிந்தது. அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கு கூட அவரது நுரையீரல் இரத்த நாளங்கள் ஒத்துழைக்காத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. நுரையீரலுக்கும் புற்றுநோய் கட்டிகளுக்கும் இடையிலான போராட்டத்தில் புற்றுநோய் கட்டிகள் வேகமாக நெஞ்சு பகுதி முழுவதும் பரவி அவரது உயிரை குடித்துவிட்டன. புரட்சிகர அரசியலின் 50 ஆண்டு காலம் பணியாற்றிய தோழர் சம்பத் செயல்பட முடியாமல் உடல்நலம் குன்றிவிட்ட கடந்த அக்டோபர் மாதம் வரை தொடர்ந்து அமைப்பு பணிகளில் ஊக்கமாக செயல்பட்டார். வயது முதிர்ச்சி, சியாட்டிக் நரம்பு பிரச்சனை மற்றும் அல்சர் போன்ற பல உடல்நல பிரச்சனைகள் இருந்தபோதும் அவர் தனது அமைப்பு பணிகளை நிறுத்தி கொண்டதே இல்லை. புரட்சிகர அரசியலை ஏற்று ஊழியராக செயல்பட தொடங்கியது முதல் அவர் திருமணம் குறித்து சிந்தித்ததே இல்லை. கட்சி தோழர்கள், அமைப்பு பணிகள் என்று தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சிருக்கும் வரை மக்களுக்காகவும் புரட்சிக்காகவும் அயராது உழைத்தார். 1975 காலகட்டத்தில் கல்லூரி மாணவராக இருந்தபோது அவசர நிலை ஆட்சிக்கு எதிரான மாணவர் போராட்டங்களில் ஊக்கத்துடன் பங்கெடுத்துக் கொண்டார். இதனூடாக இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிய லெனினியத்தின் மேற்கு பிராந்திய குழு அறிக்கையை ஏற்று அன்றைய தற்காலிக அமைப்பு கமிட்டி உருவாகும் முன்பே நக்சல்பாரி அரசியலுக்குள் வந்தார். அந்த இளம் வயதிலேயே புரட்சிகர அரசியலில் முழு நேர ஊழியராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மாநில அமைப்பு கமிட்டி உதயமான பின்னர் 1980களின் தொடக்கத்தில் ஏற்பட்ட பிளவின் போது நக்சல்பாரி இயக்கத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளை கைவிட்டு தொடர்ந்தோடிய சந்தர்ப்பவாத போக்குக்கு எதிராக மாஅகவின் பக்கம் உறுதியாக நின்று போராடினார். 1985இல் வெகுஜன அரசியல் பத்திரிகையான புதிய ஜனநாயகம் இதழின் தொடக்கம் முதல் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதன் ஆசிரியராக செயல்பட்டார். பத்திரிகையில் பணியாற்றிய தோழர்களின் எண்ணிக்கை குறைந்து பத்திரிகை ஆட்பற்றாக்குறையை எதிர்கொண்ட போது ஆசிரியர் பணியுடன் அச்சாக்கம் செய்வது, பார்சல் செய்வது, பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பது, கணக்குகளை பராமரிப்பது என அனைத்து பணிகளிலும் பொறுப்பெடுத்துக் கொண்டு நிறைவேற்றுபவராக இருந்தார். அத்துடன் வாசகர்கள், முகவர்களின் பல கேள்விகளுக்கும் முறையாக உடனுக்குடன் பதிலளித்தும் வந்தார். தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் புதிய ஜனநாயகம் இதழ் இன்னும் உயர்ந்து நிற்கிறது எனில் அதன் உடலாகவும் இரத்த ஓட்டமாகவும் தோழர் நீக்கமர கலந்திருந்தார் என்றால் அது மிக இல்லை. 2020இல் மாஅகவின் நவீன கலைப்புவாத கும்பல் மறைந்திருந்து சீர்குலைவு வேலைகள் செய்தபோது மாஅகவின் பக்கம் நின்று நவீன கலைப்புவாத கும்பலுக்கு எதிராக உறுதியுடன் போராடினார். அதன் பின்னர் 2022இல் நவீன அராஜகவாத கும்பலின் சதி சீர்குலைவு நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியாக போராடி முறியடிப்பதிலும் ஊக்கமாக பங்கேற்றார். மாஅகவின் வலது திசை விலகல் போக்கின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மீண்டும் கொண்டு வர இயலாமல் இருந்த புரட்சி புயல் இதழை
2021 மீண்டும் கொண்டு வர தீர்மானித்த போது அதன் ஆசிரியராக பொறுப்பேற்று செயல்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக புரட்சி புயல் காலாண்டு இதழாக தங்குதடையின்றி வெளிவந்து கொண்டிருப்பதில் அவரது அயராத பங்களிப்பு முதன்மையானது. நக்சல்பாரி இயக்கத்தின் அடிப்படைகளையும் மார்க்சிய லெனினிய சித்தாந்தத்தின் அடிப்படைகளையும் உயிராக பாதுகாத்து மகாகாவின் பிரதிநிதியாக பிற மார்க்சிய லெனினிய குழுக்களுடனான சித்தாந்த போராட்டத்தில் ஊக்கமாக பங்கேற்றார். மகாகாவின் மக்கள் திரள் வழியை உயர்த்தி பிடித்தார். பல மாலே குழுக்களில் நிலவும் இடது தீவிரவாதம், வரது சந்தர்ப்பவாதம், கலைப்புவாதம் மற்றும் பல்வேறு அராஜகவாத போக்குகளுக்கு எதிராக உறுதியாக போராடினார். 2023 எமது அமைப்பில் நடந்த இந்திய புரட்சியின் பாதை நீண்டகால மக்கள் யுத்த பாதை என 1980களில் வகுத்து கொண்ட நவீன அராஜகவாதத்தை நிராகரித்து பேரெழுச்சி பாதை என திருத்தி அமைத்தல், நிரந்தர தேர்தல் புறக்கணிப்பு என்ற நவீன அராஜகவாத போக்கை நிராகரித்து தேர்தலை ஒரு போராட்ட வழிமுறையாக பாவித்தல், எமது போர்த்தந்திர செயல்தந்திர கண்ணோட்டத்தில் நிலவிய நவீன அராஜகவாத கண்ணோட்டத்தை முறியடித்தல், இந்திய பாசிசம் குறித்த எமது 2021 வரையறையில் இருந்த குளறுபடிகளை திருத்தி அமைத்தல் ஆகிய சித்தாந்த போராட்டங்களின் போது மார்க்சிய லெனினிய அடிப்படைகளில் தவறு நேராமல் பாதுகாக்க விரும்பினார். அதற்காக உறுதியாக போராடினார். ஏகாதிபத்தியவாதிகளையும் ஆளும் வர்க்க ஆதரவாளர்களையும் அவர் என்றைக்குமே சகித்துக் கொண்டதே இல்லை. ஆடம்பரமான வார்த்தை ஜாலங்களுக்கு எப்போதும் மயங்கியதும் இல்லை. உழைக்கும் வர்க்கத்தின் மீதான தாக்குதல், புரட்சியாளர்கள் மீதான அரசின் தாக்குதல்களை ஈவிரக்கமின்றி விமர்சித்து வந்துள்ளார். அதற்கு புதிய ஜனநாயகம், புரட்சி புயல் இதழ்களின் அவர் எழுதிய கட்டுரைகளே சான்று ஆதாரங்களாக உள்ளன. தோழரிடம் எந்த விஷயத்தை பற்றியும் எப்போதும் விளக்கம் கேட்டுக்கொள்ளலாம் என்னும் அளவுக்கு நடப்பு விஷயங்கள், வரலாற்று நிகழ்வுகள் என பல்வேறு அம்சங்களிலும் அவர் மிக தெளிவான விவர அறிவுடன் இருந்தார். அது ரஷ்ய புரட்சியின் வரலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாட்டின் சிறந்த திரைப்படமாக இருக்கலாம், இசைத்துறையை சார்ந்த சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக கூட இருக்கலாம், ஒரு நாட்டின் மக்களின் குறிப்பான இனம், பண்பாடு, பழக்க வழக்கம், மொழி தொடர்பானவையாகவும் இருக்கலாம். இவை எது குறித்தும் அவரிடம் விவாதிக்கலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு பல்துறை அறிவுடன் இருந்தார். இவை குறித்த தனது அறிவை தொடர்ந்து வளர்த்து வந்துள்ளார். கலை, இலக்கியம், ரசனையும் அழகியல் உணர்ச்சியும் கொண்டவர். சோவியத் யூனியனின் போர் பாடலான கேட்யூஷாவின் வரலாறையும் அதன் நயம், அது வெளிப்படுத்தும் நாட்டு பற்றுணர்வையும் அவருக்கு விளக்கவும் தெரியும். சிவாஜி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பல்லேலக்கா பாடல் ஏன் உலக புகழ் பெற்றது என அவரால் எடுத்துக் கூறவும் முடியும். எந்த நேரத்திலும் எந்த தோழரும் அவருடன் பேசத் தொடங்கும் போது நாம் அறிய வேண்டிய உலகம் மிக பெரியது என்பதை அவரது பேச்சுக்களை நமக்கு உணர்த்திவிடும். இளந்தோழர்களை ஊக்குவிப்பதில் அவரது பங்களிப்பு மகத்தானது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரிடமும் எளிதில் பழகிவிடும் இயல்பு கொண்டவர். அவர் மிகவும் நினைவாற்றல் கொண்டவர். அவர் அறிந்த தோழர்களின் நெருங்கிய உறவினர்களின் குறிப்பான பிரச்சனைகள், சரி தவறுகளை கேட்டு அறிந்து கொள்வார். அவற்றை பற்றி மறவாமல் நலம் விசாரித்து தெரிந்து கொள்வார். தனக்காக அவர் எதையும் சேர்த்து கொண்டதே இல்லை. ஓரிரு சட்டைகள், ஒரு பேண்ட் ஆகியவற்றை கொண்டே எளிமையாக வாழ்ந்து வந்தார். அவசியமற்ற எந்த செலவுகளையும் செய்ய மாட்டார். சில சிறிய செலவுகளுக்கு கூட முறையாக கணக்குகளை வைத்துக் கொள்ளும் பண்பு கொண்டவர். சுய ஒழுங்கை மேற்கொள்வதில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். எதிலும் ஒழுக்கம், நேர்த்தி போன்றவை அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய உயர்ந்த பண்புகள். இளந்தலைமுறை தோழர்களின் விட்டேத்தித்தனம், ஒழுங்கின்மை அவரை கடுமையான கோபத்திற்குள்ளாக்கினாலும் அவற்றை திருத்தி அமைப்பதில் ஊக்கமாக செயல்பட்டார். மேலும் பொறுமை, நிதானம் ஆகியவை இவரது இயல்பாக இருந்தன. 50 ஆண்டுகள் அவர் புரட்சிகர அரசியலில் இருந்திருந்தாலும் இறுதி வரை அவர் சொந்த உறவினர்கள் குறித்து யாருக்கும் சொன்னதே இல்லை, யாருக்கும் தெரியாது. அமைப்பில் அவரை சம்பத் என்று அழைக்க தொடங்கியது முதல் அவர் தோழர் சம்பத்தானார். அவர் உடல் நலிவுற்ற பின்னர் மருத்துவம் பார்க்க ஆதார் அட்டை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்ட போதுதான் அவரது பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை அறிய முடிந்தது. அந்த அளவிற்கு அமைப்பு கட்டுப்பாட்டை உயர்த்தி பிடித்தவர். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி சரஸ்வதி சிவசாமி இணையருக்கு மகனாக சென்னையில் பிறந்தார். அவருக்கு அண்ணன் ஒருவர் இருந்ததாக சில முறை தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரு முறை கூட அவர்களை பார்க்க முயற்சித்ததே இல்லை. அமைப்பு பணிகள், புரட்சிகர வாழ்க்கையையே அவர் எப்போதும் நேசித்தார். தோழர்களையே தனது குடும்பமாக, உறவுகளாக பாவித்தார். மேலே குறிப்பிட்டிருப்பவை தோழரின் கம்யூனிச பண்புகள், புரட்சிக்கான அவரது பங்களிப்புகளில் முக்கியமான அம்சங்கள் மட்டுமே. 1980களின் துவக்கத்தில் கட்சி ரீதியாக தொகுக்கப்பட்ட ஆவணங்கள், அதன் பிறகு வந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் என பல்வேறு துறைகளிலும் தோழரின் பங்களிப்புகள் இருந்து வந்துள்ளன. இத்தனை வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இவற்றை வைத்து ஒருபோதும் தன்னை முன்னிறுத்திக் கொண்டவர் அல்ல என்பது அவரது குறிப்பிடத்தக்க உயர்ந்த பண்பு. அவர் உணவு எடுத்துக்கொண்ட அளவை விட பீடி, சிகரெட், தேநீர் ஆகியவற்றையே பெரிதாக சார்ந்திருந்தார். மருத்துவம் எடுத்துக்கொள்வதை கூட தேவையற்றது என கருதி மருத்துவம் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தார். தோழரின் இந்த அராஜக பழக்க வழக்கங்களையும் கண்ணோட்டங்களையும் மாற்றியமைக்கும் எமது போராட்டத்தில் இறுதியாக அவை வெற்றி பெற்றுவிட்டன. தோழரின் உயிரை எடுத்துக்கொண்டு விட்டது.
கம்யூனிச பண்புகளுக்கும் உணர்வுக்கும் முன்மாதிரியாக இருந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி பணிகளையே முதன்மையாக கொண்டும் மக்களுக்காகவே சிந்தித்தும் செயல்பட்ட அத்தோழரின் உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் அவரது உடல் சமூகத்திற்கு அதிகபட்ச பயனளிப்பதாக இருக்கும் என்று கருதுகிறோம். தோழர் சம்பத் மகாகாவின் வரலாற்றில் பொறுப்பில் இருந்த காலத்தில் மறைந்த முதல் தலைமை குழு தோழர் ஆவார். எனவே அவரது மறைவை ஒட்டி ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிச தத்துவம் தெளிந்த நீரோடை போன்றது. அதை சமூகத்தின் எல்லா நிலைமைகளுக்கும் பொருத்தி சரியான நிலைப்பாடுகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். மாறி வரும் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப புதிய நிலைப்பாடுகளை வகுக்க வேண்டும். புதிய இளந்தலைமுறையினரை அதிக அளவில் கட்சிக்குள் கொண்டு வரும்போதுதான் இதையெல்லாம் விரைவாக சாதிக்க முடியும் என தோழர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அவர் மகாகாவில் செயல்பட்ட காலத்தில் முன்மாதிரியாக இவற்றை நிறைவேற்றி வந்தோம். புதிய இளைந்தலைமுறையினர் அமைப்பில் இணைவதை ஊக்கமாக வரவேற்று மகிழ்ந்தார். அவர் மறைந்தாலும் அவரது கனவை நனவாக்குவதற்கான எமது போராட்டங்கள் தொடரும். 50 ஆண்டுகள் நக்சல்பாரி புரட்சிகர அரசியலை உயர்த்தி பிடித்து அதன் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்டு கடும் போராட்ட அனுபவங்களை பெற்ற தோழரின் நினைவுகள் இந்திய புரட்சிவானில் மக்கள் திரள் பாதையை உயர்த்தி பிடித்த நக்சல்பாரி இயக்க வரலாற்றில் மற்றும் ஒரு நட்சத்திரமாக திகழும். அவரது புரட்சிகர பண்புகளை வைத்துக் கொண்டு இந்திய புரட்சியை சாதிக்க உறுதியேற்போம். மேலும் மக்கள் கலை இலக்கிய கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் சென்னை கிளையின் செயல் வீரராக புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தொடங்கப்பட்ட போது அதை வளர்த்தெடுக்கும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் சில கிளைகளுக்கு ஆலோசகராக சில ஆண்டுகள் பணியாற்றினார். மக்கள் அதிகார கழகத்தின் 2 அமைப்பு மாநாடுகள் 2 அரசியல் மாநாடுகளுக்கும் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த எமது அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கு பல்வேறு அரசியல் சித்தாந்த வகுப்புகளையும் நடத்தி வளர்த்தெடுப்பதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளார். எமது அமைப்புகளின் சார்பாக கொண்டு வரப்பட்ட பல்வேறு வெளியீடுகளுக்கு ஊக்கமான உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி வந்துள்ளார் என்பதையும் இந்த சமயத்தில் நினைவு கூறுகிறோம். தோழர் சம்பத் மறைவை ஒட்டி எமது அமைப்புகள் சார்பாக ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டுகள் நக்சல்வாரி புரட்சிகர அரசியலை உயர்த்தி பிடித்து அதன் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்டு கடும் போராட்ட அனுபவங்களை பெற்ற தோழரின் நினைவுகள் இந்திய புரட்சிவானில் மக்கள் திரள் பாதையை உயர்த்தி பிடித்த நக்சல்பாரி இயக்க வரலாற்றில் மற்றொரு நட்சத்திரமாக திகழும் அவரது புரட்சிகர பண்புகளை வரித்துக் கொண்டு இந்திய புரட்சியை சாதிக்க உறுதியேற்போம். தோழர் சம்பத்துக்கு செவ்வணக்கம். சிவப்பஞ்சலி.